ஹலோ மக்களே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூச்சி என்னன்றதை கேட்டிருப்பேன். ஸோ இது என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பிளட் வார்மோடைய பூச்சி. ஆனால் அது சிம்லராக எது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராகன் ஃப்ளையோடைய பூச்சி மாதிரியே தான் இருக்குது. அந்த வால்லாம் வச்சு பார்த்தப்போ நான் ட்ராகன் ஃப்ளையோடைய பூச்சின்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அது பிளட் வார்மோடைய பூச்சின்ட்டு. ஸோ இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்னும் ஃபுல் ஸ்டேஜ் அடையலை. ஸோ லார்வாக்கு அப்புறம் வர பியூப்பாஸோ இது வந்து அந்த இனி தான் வந்து ரெக்காலாம் வந்து பூச்சியாக வந்து மாறும். ஸோ பூச்சி எங்கேயாவது கிடச்சுன்னா நான் வந்து கன்ஃபார்மாக எடுத்து வீடியோவில் எடுத்து போடுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த லார்வா. ஸோ பிளட் வார்ம்ட்டு சொல்லுவோம்ல, நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸ்க்குமே ஃபீட் பண்ணுவோம். மெயினாக பீட்டா ஃபிஷஸ் ஃபார்ம்லலாம் ஃபீட் பண்ணுவாங்க. இந்த புழு எங்கே கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவுட்டோர் டேங்கில் தான் கிடச்சிது. ஸோ இது வந்து அவுட்டோரில் தான் மோஸ்ட்டாக அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ ஒரு டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா இது வர சான்ஸ் இருக்குது. இதனால் ஃபிஷ்ஷஸுக்கு ஒரு ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதோடைய லைஃப் சைக்கிளை வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது இதான் வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸை வந்து நான் வந்து நிறைய தொட்டியில் வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த லார்வையும் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இந்த பியூப்பல் ஸ்டேஜும் நான் வீடியோ எடுத்ததும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை வச்சுட்ருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு ஹோல் போட்டு அதை பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கேன். இது வந்து பூச்சா மாறிச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.